நம்ம ரொம்ப நேசிச்ச ஒருத்தர் நம்மள வேண்டான்னு விட்டுட்டு போகும்போது நம்ம என்ன செய்யணும்? இந்த கேள்விக்கான பதிலத்தான் இன்றைய கதையில பார்க்க போறோம். இது ரவீந்திரநாத் தாகூர் அவர்கள் எழுதிய கதை. வெறுமனே கதையையோ இத பண்ணு அதை பண்ணுன்னு அட்வைஸையோ நான் உங்களுக்கு சொல்ல போறது இல்ல, நுணுக்கங்களோட பிராக்டிகலா சொல்லி தர போறேன். வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஆப்பிள் பாக்ஸ். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது சபரி. ஒரு சின்ன அனௌன்ஸ்மெண்ட். மாசம் ஒரு செய்தி மடல், ஒரு எலக்ட்ரானிக் நியூஸ் லெட்டர் ரிலீஸ் பண்றேன். மந்த்லி ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் செஷனும் நடத்துறேன் ஜூம் மீட்டிங்ல. ரெண்டுமே இலவசமானதுதான். விருப்பம் இருக்கிறவங்க வாட்ஸ்அப் சேனல்ல இணைஞ்சுக்கோங்க. அதுலதான் இதுக்கான லிங்க் எல்லாம் அனுப்பி வைக்கிறேன். விருப்பம் இருக்கிறவங்க மட்டும், சரியா? இப்போ இந்த கதையை கேட்போம். அது மேற்கு வங்காளத்துல இருந்த ஒரு நகரம். அங்க ஒரு வீடு இருந்தது. அதுல கிரிபாலான்னு ஒரு பெண்மணி வாழ்ந்துட்டு வந்தாங்க. இந்த கிரிபாலாவுக்கு திருமணம் ஆகிருச்சு. ரொம்ப பிடிச்ச கணவர், அவங்க நேசிச்ச வீடுன்னு ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா எல்லாம் சில காலத்துக்கு மட்டும். ஏன்னா திருமணம் முடிஞ்சு ஒரு 3 ஆண்டுகளுக்கு பிறகு அவங்க கணவருடைய நடத்தையில மாற்றம் ஏற்பட்டுச்சு. அவர் கொஞ்சம் கொஞ்சமா அவங்கள விட்டு விலகி போறது அவங்களுக்கு புரிஞ்சுச்சு. அவங்களுக்கு அவங்க கணவர் மேல அன்பு ரொம்ப ஜாஸ்தி. அதனால அவர் மேல அவங்களுக்கு சந்தேகமே வரல. வியாபாரத்துல பிரச்சனை இருக்கும், வேலை அதிகமா இருக்கும்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா நாட்கள் கழித்து அவங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு. வீட்டு வேலைக்காரர்கள் மூலமா கணவரை பத்தி ஒரு செய்தி தெரிஞ்சிச்சு. அதாவது அவங்க கணவருக்கும் அதே ஊர்ல ஒரு நாடக கம்பெனில நடிகையாக இருந்த பெண்ணுக்கும் தொடர்பு இருக்குன்னு கிரிபாலாவுக்கு தெரிய வந்துச்சு. முதல்ல கிரிபாலா அதை நம்பல, மறுத்தாங்க. என் கணவருக்கு நாடகம் பிடிக்கும், அதனால நாடகம் பார்க்க போயிருப்பாரு, தப்பா பேசாதீங்கன்னு வேலைக்காரங்க கிட்ட சொன்னாங்க. ஆனா விசாரிக்க அவங்க நம்பிக்கை உடைஞ்சு அவங்க நினைச்சது தப்புங்கிறத புரிஞ்சுக்கிட்டாங்க. ஆமாங்க, ஒரு நாள் நேர்லயே கிரிபாலா நாடக கொட்டகைக்கு போனாங்க. அங்க வச்சு கிரிபாலாவோட கணவர் அந்த நடிகையோட நெருக்கமா பேசிட்டு இருக்கிறத அவங்க பார்த்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அதை தாங்கிக்கவே முடியல. அடுத்த நாளே கணவர் வந்த பிறகு கேள்வி கேட்டாங்க. எனக்கு ஏன் இப்படி துரோகம் பண்ணீங்க? என்கிட்ட என்ன தப்பு இருக்கு? சொல்லுங்க, திருத்திக்கிறேன்னு கேள்வி கேட்டாங்க. ஆனா கணவர் எந்த பதிலும் சொல்லல. நீ அவ கால் தூசிக்கு கூட வரமாட்ட அப்படிங்கிற ஒரு வாக்கியத்தை தவிர வேற எதுவுமே சொல்லல. ஆனா அந்த சம்பவத்துக்கு பிறகு அவன் மனசுல குழப்பம். ஏன்னா கிரிபாலா சீக்கிரமா இந்த விஷயத்த குடும்பத்தார்கிட்ட சொல்லிருவாங்க. அவருடைய குடும்பத்தார் இதை ஏத்துக்கவே மாட்டாங்க. அவரோட வியாபாரம், குடும்ப சொத்துன்னு எல்லாத்தையும் பிடுங்கவும் வாய்ப்பு இருக்கு. அதனால அவர் ஒரு முடிவு செய்யறாரு. அதிக அளவு பணத்தை எடுத்துக்கிட்டு தன் காதலிய கூப்பிட்டுக்கிட்டு அந்த ஊரை விட்டே ஓடி போறாரு. வேறொரு ஊர்ல தொழில ஆரம்பிச்சு காதலியோட சேர்ந்து வாழவும் தொடங்குறாரு. அந்த காதலியோட பேரு லத்திகா. இப்ப லத்திகாவும் கிரிபாலாவோட கணவரும் அந்த ஊரை விட்டே ஓடிட்டாங்கிற செய்தி யாருடைய காதுக்கு வருது? அவரையே நினைச்சு உருகிக்கிட்டு இருக்க அவருடைய மனைவி கிரிபாலாவோட காதுக்கு வருது. அவளால அதை தாங்கிக்கவே முடியல. அவ்வளவுதான், அவ கணவன் அவளை விட்டு ஓடியே போயிட்டான். அவ அன்பு தோத்துருச்சு, காதல் தோத்துருச்சு, இத்தனை நாள் அவருக்காகவே வாழ்ந்த வாழ்க்கை தோத்துருச்சு. 2 வாரங்கள் சாப்பிடாம தூங்காம ஒரு அறைக்குள்ளேயே முடங்கி கிடந்தா கிரிபாலா. அந்த 2 வாரங்களுக்கு பிறகு அவ ஒரு முடிவையும் எடுத்தா. ஆமாங்க, இவளை போல இதே நிலையில நிறைய பெண்களை இவ பாத்திருக்கா. அதுல ஒரு சிலர் ரொம்ப பொறுமையா இருப்பாங்க. கணவன் போனா போகட்டும், நினைக்கிறப்ப திரும்பி வரட்டும், மன்னிச்சு ஏத்துக்குவோன்னு இருப்பாங்க. இன்னும் சிலர் தேடி கண்டுபிடிச்சு அவன் கால்ல விழுந்து அழுது புலம்புவாங்க. நம்ம கண்ணீராவது அவனை கரைக்கும்னு நினைப்பாங்க. ஆனா அப்படி யாரோட கண்ணீரும் யாரையும் கரைச்சதில்ல. இது கிரிபாலாவுக்கு நல்லா தெரியும். அதனால அவ ஒரு முடிவு செய்யறா. இந்த 2 சாரார் மாதிரியும் நம்ம இருக்கவே கூடாதுன்னு அவ நினைக்கிறா. அவன் திரும்பி வந்தா வாழவும் கூடாது, அவன் கால்ல விழுந்து அழவும் கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? இது மட்டும்தான் கிரிபாலாவோட சிந்தனையில இருந்துச்சு. இதுல பிரச்சனை என்னன்னா, அவளுக்கு உலகமே தெரியாது. அப்போ கணவரை விடுத்து தான் வாழணும்னா அது ஒரு பெரிய சவால் தான் இல்லையா? அந்த சவாலை ஏத்துக்கிறா கிரிபாலா. நாட்கள் நகர்ந்து போச்சு. சரியாக 2 வருடங்கள் முடிஞ்சிச்சு. அங்க கிரிபாலாவின் கணவனுக்கும் அவன் காதலியான லத்திகாவுக்கும் வாழ்க்கையும் வெறுத்துச்சு. ஆமாங்க, அத்தனை நாட்கள் குடும்ப தொழில மட்டுமே பார்த்துட்டு இருந்த கிரிபாலாவின் கணவனுக்கு போன ஊர்ல பொழைக்க தெரியல. அவனை நம்பி போன லத்திகாவுக்கு வாழ்க்கை ரசிக்கல. அவ வேற ஒரு நடிகையா, அவ்வளவு அழகா அத்தனை நாட்கள் சொந்த கால நின்னு சம்பாதிச்சிட்டு இருந்தா. பேரு, புகழ், பணம் எல்லாமே இருந்தது. ஆனா இப்ப இவனை நம்பி வந்த பிறகு இவனும் சரியா வேலை பாக்குறது கிடையாது, அவளை வேலை பார்க்கவும் விடுறது கிடையாது. எதிர்பார்த்த அளவுக்கு வாழ்க்கை சிறப்பா அமையாததால குழம்பி போனா லத்திகா.
2 பேரும் வருத்தப்படுறாங்க, 2 பேரும் கோவப்படுறாங்க, 2 பேரும் முடிவு செய்யறாங்க, இந்த வாழ்க்கையை நம்ம முடிச்சுக்கலாம், நம்ம 2 பேரும் மறுபடியும் ஊருக்கு போலாம், அவங்க வாழ்க்கைய பாக்கலான்னு. ஏன்னா கிரிபாலாவோட கணவனுக்கு அபார நம்பிக்கை, நம்ம போனா மனைவி திருப்பி ஏத்துக்குவான்னு. லத்திகாவுக்கு நம்பிக்கை, நம்ம போனா நாடக கம்பெனில ஏத்துக்குவாங்கன்னு. அந்த நம்பிக்கையோட அந்த நினைப்போட 2 பேரும் ஊருக்கு திரும்புறாங்க. திரும்பி வந்த இடத்துல தான் எதிர்பார்த்த மாதிரி எதுவுமே இல்லாததை பார்த்து அதிர்ச்சி அடைகிறாங்க. ஏன் தெரியுமா? கிரிபாலாவுக்கு என்ன தெரியும், நம்மளை விட்டு வேற எங்க போயிருவான்னு தப்பு கணக்கு போட்டு வந்த கணவனால கிரிபாலாவை அங்க பார்க்க முடியல. எப்படியும் நமக்கு வாய்ப்பு கிடைக்கும், நம்ம அளவுக்கு நடிக்க யார் இருக்கான்னு நினைச்ச லத்திகாவுக்கு நடிக்க வாய்ப்பு கிடைக்கல. 2 பேருமே அதிர்ந்து போறாங்க, 2 பேருமே கலங்கி போறாங்க. மறுபடியும் அவங்க வழக்கமா சந்திக்கிற நாடக கொட்டகையில 2 பேருமே சந்திக்கிறாங்க. அப்படி சந்திச்ச நேரத்துல அந்த கொட்டகையில அவங்க பார்த்த விளம்பர பலகை அவங்க 2 பேரையும் தூக்கி வாரி போட்டுச்சு. அந்த விளம்பர பலகையில அப்படி என்ன இருந்தது தெரியுமா? கிரிபாலாவுடைய முகம். எந்த கிரிபாலாவை அவளுடைய கணவன் விட்டுட்டு போனானோ அதே கிரிபாலாவுடைய முகம். எந்த நாடக கம்பெனியில லத்திகா ஒரு காலத்துல கொடி கட்டி பறந்துட்டு இருந்தாலோ அதே நாடக கம்பெனியில அவளை விட இன்னும் உயரத்துல கொடிகட்டி பறக்கிற ஒரு நடிகையா இருந்தா கிரிபாலா. ஆமாங்க, கடந்து போன அந்த 2 வருடங்கள்ல என்னெல்லாமோ நடந்து போச்சு. ஆரம்பத்துல கிரிபாலாவுக்கு ஒண்ணுமே புரியல. தனக்கு ஒரு திறமை இருக்கிறதாவோ தன்னால ஒரு வேலை பார்க்க முடியும்னோ கூட தெரியல. ஆனா நாடகங்கள் அவளை ஈர்த்துச்சு. நாடகங்களை பார்க்க தன்னால பாட முடியும்னு தெரிஞ்சிச்சு, நடிக்க முடியும்னு தெரிஞ்சிச்சு. உடம்பு முழுசும் இருந்த வைராக்கியம் அவளை நடிக்கவும் வச்சுச்சு. முதல் 6 மாதங்கள் யாருக்கும் தெரியாம பாடுகிற பாடகியாவும் மாறு வேடங்கள்ல நடிக்கிற நடிகையாவும் இருந்தா கிரிபாலா. எப்போ அவ குடும்பத்தாருக்கு அது தெரிஞ்சதோ, எப்ப அவங்க எதிர்த்தாங்களோ அப்போ வீட்டை விட்டு வெளியே வந்தா, சிறிய வீடு எடுத்து தங்கினா, நேரம் முழுவதையும் பயிற்சிக்கு செலவிட்டு கண்ணியமாக நடிக்கிற ஒரு நடிகையாக மக்கள் மத்தியில பிரபலமும் அடைஞ்சா. இப்ப 2 வருஷத்துக்கு பிறகு திரும்பி வந்த கிரிபாலாவோட கணவனுக்கும் நடிகை லத்திகாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வர 2 பேராலையும் அதை தாங்கிக்க முடியல. அவங்க 2 பேரும் கிரிபாலாவை சந்திச்சாங்க, மன்னிப்பு கேட்டாங்க, அவ மனச மாத்திக்க சொன்னாங்க. ஆனா கிரிபாலா அவங்களுக்கு என்ன பதில் சொன்னா தெரியுமா? என்னை என் கணவன் கைவிட்டான், திறமை காப்பாத்துச்சு, இப்ப அந்த திறமைய நான் ஏன் கைவிடணும், போங்க இனி என் திசைக்கே வராதிங்கன்னு சொல்லி அவங்கள அனுப்பி வச்சா கிரிபாலா. இந்த கதை பெண்ணுக்கு ஆணுக்குன்னு பாரபட்சத்தோடலாம் இல்லங்க. பெண்ணானாலும் சரி ஆணானாலும் சரி, தான் உயிருக்கு உயிரா நேசிச்சவங்க தன்னை விட்டுட்டு போனாங்கன்னா, தன்னை நிராகரிச்சாங்கன்னா அது வலிக்கத்தான் செய்யும். நிராகரிப்பு உயிரையே உருவி எடுத்துட்டு போற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க அவங்க கிட்ட போய் நின்று அழக்கூடாது, அவங்க கால்ல விழுந்து கெஞ்ச கூடாது, அவங்கள நினைச்சு புலம்பவும் கூடாது. மாறா உங்களுக்குன்னு ஒரு வழியை தேர்ந்தெடுக்கணும். ஆரம்பத்துல கஷ்டமா தான் இருக்கும், ஆனா தட்ட தட்ட கதவு திறக்கும். உங்க வாழ்க்கை நீங்க நினைச்சதை விட மேலா உயரும். ஆனா அப்படி உயர்ற வரைக்கும் பொறுமையா இருங்க. அது வரைக்கும் யாரும் உங்களை பார்த்து ஏளனம் செய்யறாங்களா, செஞ்சுட்டு போட்டோம். நீங்க கீழே விழுந்துட்டீங்க, உங்க கதை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறாங்களா, நினைச்சிட்டு போட்டோம். இவங்க யார்கிட்டையும் போய் நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியமே இல்ல. உங்க உழைப்பு இருட்டுல இருக்கட்டும், அப்பதான் உங்க உயர்வு வெளிச்சத்துக்கு வரும். அப்படி இன்னைக்கு இருட்டுல உழைக்கிற எத்தனையோ பேருடைய உழைப்பு நாளைக்கு வெளிச்சத்துல உயரமா வரட்டும். அந்த உயரம் உங்களை வேண்டான்னு சொல்லிட்டு போனவங்களுக்கு பதில் சொல்லட்டும்னு சொல்லி இந்த காணொலியை முடிச்சுக்கிறேன். இன்னொரு நாள் இன்னொரு கதையோட மறுபடியும் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சபரி. நன்றி, வணக்கம்.